முன்னொரு காலத்தில் ஆற்றங்கரையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் புத்திசாலி பையன் ராஜு வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காலையில் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டு வயல்வெளிகளில் நடந்து செல்வான். மரங்களும் பூக்களும் விலங்குகளும் அவன் இதயத்தை மகிழ்ச்சியில் நிரப்பின. ஒரு நாள் ராஜு ஆற்றின் அருகே நடந்து சென்றபோது வியப்பான ஒன்றை கவனித்தான். சின்னஞ்சிறு பறவைகள் கூட்டம் ஒன்று கூடி பிரச்சனையில் சிக்கியது போல் சத்தமாக கூச்சலிட்டு பறந்து கொண்டு இருந்தன. ராஜு அவர்களை மெதுவாக அணுகி, அன்புள்ள குட்டி பறவைகளே, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். பறவை கூட்டத்தில் ஒரு சிறிய குருவி பேசியது. ராஜு, புயல் வேகங்கள் கூடுகின்றன, எங்கள் கூடுகள் மழையில் அடித்துச் செல்லப்படும் என்று நாங்கள் பயப்படுகிறோம். ராஜு பறவைகளை பார்த்து ஒரு கணம் யோசித்தான். அவன் அவைகளுக்கு உதவ விரும்பினான், ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. அப்போது உலகை காப்பவனான விஷ்ணுவை பற்றி அவனது பாட்டி சொன்ன கதை நினைவுக்கு வந்தது. பெரியவர் சிறியவர் என்று எதுவாக இருந்தாலும் தேவைப்படுபவர்களுக்கு விஷ்ணு எப்போதும் உதவி செய்ததை அவன் நினைவு கூர்ந்தான். ராஜு கண்களை மூடிக்கொண்டு சிறு பறவைகளுக்கு உதவி செய்யும்படி விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தான். அவன் பிரார்த்தனை செய்தபோது ஏதோ மந்திரம் நடந்தது. வானம் தெளிவாக தெரிந்தது, காற்று அமைதியாக மாறியது. திடீரென்று மேலிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது. ராஜு என்ற குரல், கவலைப்படாதே என் குழந்தை, உன் பிரார்த்தனையை நான் கேட்டேன். இந்த குட்டி பறவைகளை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லினார். ராஜு ஆச்சரியத்துடன் கண்களை திறந்தான். அவன் முன் நின்றது கடவுள் மகாவிஷ்ணு. விஷ்ணுவின் முகத்தில் அமைதியான புன்னகை இருந்தது மற்றும் அழகான ஆடைகளை அணிந்திருந்தார். ராஜுவின் தலையில் மெதுவாக கையை வைத்து, இந்த பறவைகள் மீது நீ அன்பும் கருணையும் காட்டியுள்ளீர், அதுதான் உண்மையான அமைதி பாதை என்றார். கடவுள் விஷ்ணு அப்போது பறவைகளை பார்த்து சிரித்தார். என் அன்பு பறவைகளை, பயப்பட வேண்டாம் என்றார். நான் உங்களை பாதுகாப்பேன், உங்கள் கூடுகள் புயலில் இருந்து பாதுகாப்பாக இருக்கும், நீங்கள் அரவணைப்பையும் தங்குமிடத்தையும் காண்பீர்கள் என்று விஷ்ணு சொன்னவுடன் வானத்தில் மேகங்கள் கலைந்து நதியின் மேல் சூரியன் பிரகாசமாக பிரகாசித்தது. பறவைகள் ஆனந்த கூச்சலிட்டு ராஜுவை சுற்றி பறந்து நன்றி பாடல்களை பாடின. விஷ்ணுவின் தெய்வீக பிரசன்னம் காற்றை அமைதிப்படுத்தியது. ராஜு சிரித்துக்கொண்டே விஷ்ணுவுக்கு நன்றி சொன்னான். மற்றவர்களிடம் கருணை காட்டுவதன் மூலமும் மற்றவர்களிடம் அக்கறை காட்டுவதன் மூலமும் உலகில் அமைதியை ஏற்படுத்த முடியும் என்று நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை எப்போதும் நினைவில் கொள்வேன் என்றான். பகவான் விஷ்ணு தலையசைத்து மெதுவாக மறையத் தொடங்கினார். நினைவில் வைத்துக்கொள் ராஜு, எல்லா உயிரினங்களும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவர்கள் மீது அன்பும் அக்கறையும் இருந்தால்தான் அமைதி கிடைக்கும் என்ற குரல் மெல்லிய காற்று மற்றும் பறவைகளின் இனிமையான பாடல்களை தாண்டி அவன் காதில் விட்டுவிட்டு கேட்டது. அன்று முதல் ராஜு கிராமத்தில் உள்ள பறவைகள் மற்றும் விலங்குகளை எப்போதும் கவனித்துக் கொண்டான். மேலும் கற்றுக்கொண்ட பாடத்தை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டான். சிறிய கருணை செயல்கள் கூட உலகை அமைதியான இடமாக மாற்றும் என்பதை அறிந்திருந்தான். அன்று முதல் ராஜுவின் கிராமத்தில் பறவைகள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பாக இருந்தன. கிராமம் அமைதியாக இருந்தது. ராஜுவின் கருணை மற்றும் விஷ்ணுவின் ஆசீர்வாதத்திற்கு நன்றி.